தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்தார் விஜய். பனையூரில் உள்ள அலுவலகத்தில் கொடியை ஏற்றினார். மேலும் கீழும் அடர் சிவப்பு, நடுவில் மஞ்சளுடன் தமிழக வெற்றிக் கழக கொடி. இரு யானைகள், 28 நட்சத்திரங்களும் வெற்றியை குறிக்கும் வாகை மலரும் இடம்பெற்றது. வருங்கால தலைமுறைக்கான கொடியை அறிமுகம் செய்துள்ளதாக விஜய் பெருமிதம். கொடிக்கு பின் உள்ள வரலாறும் கொள்கைகளும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றும் விஜய் பேச்சு. இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலம் இது என ஒலிக்கும் தாவேகா பாடல். கரைபடியாத கையை பிடித்து போவோம் என்றும் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கும் பாடல். தாவேகா கொடி அறிமுக விழாவில் உறுதிமொழியேற்ற நிர்வாகிகள். சமத்துவ கொள்கை, சமூக நீதி பாதையில் பயணிக்க வேண்டும் என உறுதிமொழி வாசித்த விஜய். அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. கேரளாவின் திருவனந்தபுரத்தில் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். அவசரமாக தரையிறக்கி பயணிகளை வெளியேற்றிவிட்டு சோதனை. மகாராஷ்டிராவில் அனைத்து பள்ளி வளாகங்களிலும் சிசிடிவி கட்டாயம். தானே மாவட்டத்தில் நர்சரி பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் முடிவு. மேட்டுப்பாளையம் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது. உரிய நடவடிக்கை எடுக்காத பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட 4 பேருக்கு காவல்துறை சமன். டாஸ்மாகில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் நவம்பர் இறுதிக்குள் அமல். தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். ஆந்திராவில் அனகாப்பள்ளி அருகே மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உயிரிழப்பு. 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் படுகாயம். 385வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது சிங்கார சென்னை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று சென்னையின் பெருமைகளை எடுத்துரைத்த பிரபலங்கள். யூடியூப் சேனல் தொடங்கி உலக சாதனை படைத்த கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 1.5 மணி நேரத்தில் 10 லட்சம் சந்தாதாரர்கள் இணைந்தனர். இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் உழைப்போம் என தாவேகா தலைவர் விஜய் கட்சிக் கொடி அறிமுக விழாவில் நிர்வாகிகள் மத்தியில் சூளுரைத்தார். தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அறிமுகம் செய்யப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பனையூர் அலுவலகத்திற்கு தாவேகா தலைவர் விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் மற்றும் அவரது தாய் ஷோபா காலை 8 மணி அளவிலேயே வந்தனர். பின்னர் நடிகர் விஜய் தனது இல்லத்திலிருந்து காலை 9 மணிக்கு இனோவா வாகனத்தில் புறப்பட்டு பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வந்தார். விஜய் வெள்ளை சட்டை, காக்கி நிற பேண்ட் அணிந்திருந்தார். கட்சி அலுவலகத்திற்கு வந்த விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் அமர்ந்தார். பின்னர் தனது தந்தையை கட்டியணைத்து வரவேற்ற பின் மேடைக்கு சென்றார். அவர் 2026ஆம் ஆண்டில் இலக்கை அடைய உண்மையாக உழைப்போம், உறுதியாக அடைவோம் என நெஞ்சில் கை வைத்து உறுதிமொழியேற்க தொண்டர்களும் தொடர்ந்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும்
இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். இதனைத் தொடர்ந்து மேடையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். கொடியில் மேலும் கீழும் ரத்தச்சிவப்பு நிறமும் மையப்பகுதியில் மஞ்சள் நிறமும் இடம்பெற்றுள்ளன. கொடியின் நடுவில் வாகைப்பூவும் அதன் இருபுறமும் காலை உயர்த்திய இரு போர் யானைகளும் இடம்பெற்றுள்ளன. மேலும் 28 நட்சத்திரங்களும் கட்சிக் கொடியை அலங்கரிக்கின்றன. பின்னர் கட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றிக் கழக கொடியை விஜய் ஏற்றி வைத்தார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் கட்சிக்காக பாடலும் வெளியிடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகத்திற்கு பின்னர் தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என தொடங்கும் பாடலையும் வெளியிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள், எதிர்கால திட்டங்களை இந்த பாடல் உள்ளடக்கியுள்ளது. போர்க்களத்தில் எதிரி படையை 2 யானைகள் சாய்த்து வாகை சூடுவது போன்ற காட்சியமைப்புடன் தொடங்கும் இந்த பாடல் 4 நிமிடம் 24 நொடிகளுக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. சிகரம் கிடைத்த பின்னும் இறங்கி வந்து சேவை செய்து நன்றி காட்டும் காலம் இது என்று விஜய் கட்சி தொடங்கியதற்கான காரணத்தை விவரிக்கும் வகையில் இந்த பாடல் அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய நடிகர் விஜய் தனது நெஞ்சில் குடியிருக்கும் நிர்வாகிகள் முன்பாகவும் தமிழக மக்கள் முன்பாகவும் கொடியை அறிமுகம் செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழ்நாட்டுக்காக உழைப்போம் என கூறிய அவர், கொள்கை என கொடிக்கான விளக்கம் என்ன என்பதை மாநாட்டின் போது சொல்வதாக தெரிவித்தார். இதனை கட்சிக்கான கொடியாக மட்டும் பார்க்கக்கூடாது என்றும் தமிழ்நாட்டின் வெற்றிக்கான கொடியாக பார்க்க வேண்டும் எனவும் கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தினார். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி,
என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி, இன்னைக்கு அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இது வரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். அது என்னன்னு அதான் நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல, அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம். தொடர்ந்து பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், கட்சியின் மாநாடு நடைபெறும் வரை சந்தோஷமாக கெத்தாக கொடி ஏற்றி கொண்டாட வேண்டும் என நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். உரிய அனுமதி பெற்று கொடியை ஏற்றுமாறு அறிவுறுத்திய விஜய், அனைவரிடமும் தோழமை பாராட்டி கொடியை ஏற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக வெற்றி நிச்சயம் எனவும் விஜய் கூறினார். ஏற்றி கொண்டாடுவோம். இது உங்க இல்லத்துல உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க ஏத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம். சரிங்களா? அது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலக நுழைவாயில் கதவின் நிறம் இரவோடு இரவாக மாற்றப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தின் 2 நுழைவாயில் கதவுகளிலும் சிவப்பு வர்ணம் பூசப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை உத்தரவின் பேரில் நேற்று இரவோடு இரவாக கதவுக்கு பச்சை வர்ணம் பூசப்பட்டுள்ளது. ஆந்திராவில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. அனகாப்பள்ளி மாவட்டம் அச்சுதாபுரம் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் செயல்பட்டு வரும் ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் புதன்கிழமை மாலை 3 மணி அளவில் அணு உலை வெடித்தது. அப்போது 80 பேர் வேலை செய்து வந்த நிலையில் தீ விபத்தில் தொழிலாளர்கள் சிலர் காயமடைந்தனர். இதனை கண்ட சக தொழிலாளர்கள் ஓட்டம் பிடித்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. நியூஸ் 18 மகுடம் விருதுகள் விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. அந்த விழாவின் சிறுதுளியை தற்போது பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நியூஸ் 18 கொடுத்துருக்கிற விருதாளர்களை பார்த்தாலே நியூஸ் 18உடைய பெருமை தெரியும். விஜய் சார் சிம்பிள் திங்கர், அஜித் சார் கொஞ்சம் அப்டாக்ட் திங்கர். பட் 2 பேருமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் உறுதியாக நிற்பாங்க. யாரையாவது நீங்கள் கவரணும்னா, அவங்க ஒரு விஷயத்தை நீங்கள் விற்கணும்னா, கொடுக்கணும்னா அவங்களோட கருணையை கோராதீங்க, அவங்களோட ஆசையை தூண்டுங்கன்னு அவர் படங்கள் மூலமாக நம்மக்கிட்ட எந்த கருணையும்